என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சீரார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நிகழ்ச்சி வெகுகாலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். இது மக்களுக்கு தேவையான ஒரு நிகழ்ச்சி. இதை பார்த்தே அதனை பயின்று பல்வேறு நோய்களை நீக்கி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பின்தங்கிய மாணவர்கள் இந்த யோகாசனத்தை கற்றதின் காரணமாக நிறைய மதிப்பெண் வாங்கியிருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக வெகுகாலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு யோகா மாஸ்டர் ரவி என்பவர்கள் திருப்பூரிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 மாணவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் மாணவர்களை பல்வேறு அற்புதமான ஆசனங்களை வெகுகாலமாக பழக வைத்து மாவட்ட, மாநில, அகில இந்திய அளவில் மாணவர்களை வெற்றி பெறச் செய்து தமிழ்நாட்டிற்கே ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் இப்பொழுது அஜய் PVP CBSE ஸ்கூலில் படிக்கிறான். விஜயாபுரம் திருப்பூரிலிருந்து வந்திருக்கின்றான். அர்ஜூன் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பூரிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு அற்புதமான ஆசனத்தை வீர சம்பசாசனம் என்னும் பெயர், அந்த ஆசனத்தை இப்பொழுது செய்யப் போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் எழுந்து இந்த வீரிய சம்பஸ்தானத்தை நேராக செய்து காட்டுங்கள். எழுந்திருங்கள். முதலில் வலது காலை முன்னை வைத்து செய்யுங்கள். இந்த ஆசனத்தில் கையை பின்னால் முதுகிலும் கொண்டு போய் செய்யலாம். இது போன்றையும் செய்யலாம். இது என்ன பலனை கொடுக்கிறது என்று கேட்டால், சில இளைஞர்களுக்கு இரவிலே தூக்கத்திலே விந்து தானாக வெளியாகிவிடும். குறிப்பாக மாணவர்களுக்கு அதுபோன்ற நிலை இருந்தால் அவனுக்கு நினைவாற்றல் கம்மியாகும், உடலிலே சக்தி குறைவு ஏற்படும். இந்த ஆசனங்களை பெரியவர்களும் இந்த குறைபாடு உள்ளவர்கள் யாவரும் இதை செய்தால் அது கட்டுப்படும், அது மட்டுப்படும். உடலிலே எவ்வளவுக்கு நமது வீரியம் தங்கி இருக்கின்றதோ அவ்வளவுக்கு நமக்கு சக்தி ஏற்படும், நினைவாற்றல் ஏற்படும், காரியங்களை செய்யக்கூடிய வல்லமையெல்லாம் ஏற்படும். அந்த விந்துவை நாம் உடலிலே தேக்கத்தான் நமக்கு அறிவாற்றல், நினைவாற்றல், காரியங்களை செய்து முடிக்கும் தன்மையெல்லாம் கிடைக்கும். ரிலாக்ஸ். இப்பொழுது இடது காலை முன்வைத்து செய்யுங்கள். அதுதான் மாற்றாசனம். பின்பக்க கால் மடங்கக்கூடாது, நல்ல விரைப்பாக இருக்கணும். முட்டு மடங்காமல் செய்ய வேண்டும். இது சற்று கடினமான ஆசனம்தான். இது ஆரம்ப நிலை. ரெண்டாவது நிலை, கையை முதுகு பக்கம் கொண்டு போய் கட்டிவிட வேண்டும். அதை தொடைப்பக்கமாவது வைத்து கையை பழக வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக இந்த ஆசனத்தை செய்யுங்கள். வலது கால், பின்னர் இடது கால். முழுமையாக செய்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஆசனத்தை பழகிய காரணத்தினால்தான் அவர்கள் இந்த ஆசனத்தை லகுவாக செய்ய முடிகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நிமிர்ந்து 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் இவையெல்லாம் கோயில்களில், பிரகாரங்களில், தூண்களில், தேர்களில், கோபுரங்களில் தான் நாம் பார்க்க முடியும். அதை பார்த்தாவது ஜனங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போகிறார்கள்,
அதை பார்த்தாவது செய்து பலன் கிடைக்கட்டும் என்றுதான் அந்த காலத்திலே கோவிலில் சிலையாக இது போன்ற ஆசனங்களை அமைத்தார்கள். கோவிலுக்கு போகும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக பிரகாரங்களில் தூண்களிலே இருக்கக்கூடிய சிலைகளை பார்க்க வேண்டும், தேர்களில் உள்ள சிலைகளை பார்க்க வேண்டும், கோபுரங்களில் உள்ள சிலைகளை பார்க்க வேண்டும். அதை பார்த்து பார்த்து தான் இப்பொழுது புஸ்தகங்களை அந்த படமாக நமக்கு காண்பித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை இளைஞர்களை மாணவர்களை பழக வைத்து அவர்கள் வீரியத்தோடும் நினைவாற்றலோடும் ஆற்றலோடும் காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமையோடும் வாழ்வதற்கான வழிமுறைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.